தற்போது இந்தியாவினுடைய அரசியலில் ஒரு பெரிய பிரளயம் நடக்கின்றது. 1950 காலகட்டங்களில் நடந்த அரசியல் வேறு, 2025 நடக்கிற அரசியல் வேறு. ஏனென்று கேட்டால், இந்திய அரசாங்கத்தில் பால் நம்பிக்கை கொண்டு இந்தியாவினுடைய இறையாண்மை, தேசம் மற்றும் கான்ஸ்டிடியூஷனை சத்தியம் செய்து ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவரை துரோகி என்று விமர்சிக்கிற அளவிற்கு வெறுப்பும் பதட்டமும் நாடாளுமன்றத்தில் நேற்று காணப்பட்டது. தோழர்களே, ஆபரேஷன் சிந்தூர் இந்த விவகாரத்தில் நேற்றைக்கு வகைப்படுத்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை போய்கொண்டிருந்தது. இந்த விவாதத்தில் முன்னெடுக்கிற பாரதிய ஜனதா தாங்கள் செய்த சாதனைகளையும் தாங்களுடைய வெற்றிகளையும் அவர்கள் புலங்காகிதம் அடைந்து கொண்டிருந்தார்கள். 52 இன்ச்சினா எங்கேயும் போகல. காங்கிரஸ் கட்சி நினைப்பதை போன்று நான் அல்ல. என்னை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் காங்கிரஸோ என்னை பரிகாசிக்கின்றது. பிரதமர் அவர்களுடைய இந்த பேச்சு. இரண்டாவது பேச்சு, ராகுல் காந்தி ஒரு துரோகி. இந்தியாவினுடைய இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்கிறார், எல்லோரும் எழுந்து நின்று பாராட்டுகிறார், ராகுல் காந்தி எழுந்து நிற்காதது ஏன்? அவர் மேசையில் அமர்ந்து கையை நீட்டி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு துரோகி. நீ ஒரு உண்மையிலே துரோகி என இந்தியாவின் இராணுவ விவகாரத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பிரதமருக்கு சமமான நிலையில் இருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பார்த்து நீ ஒரு துரோகி என்று சொல்கிற கொச்சையான, அவமானகரமான, நாகரிகமில்லாத விவகாரங்கள் நேற்று நடந்தது. இந்த விவகாரத்தில் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர்கள் தனது கருத்தில் என்ன சொல்றார்னா, சிதம்பரம் தீவிரவாதத்தில் பாகிஸ்தான் இருந்து வந்தார்களா என்ற கேள்வியை எழுப்புகிறார். பாகிஸ்தானை காப்பாற்றுவதன் மூலமாக அவருக்கு என்ன கிடைக்கும் என்று நான் கேட்கிறேன் என்று உள்துறை அமைச்சர் கடுமையான காண்டில் சிதம்பரத்தை பார்த்து கேட்கிறார். சிதம்பரம் என்ன சொன்னார்? இவர்கள் பாகிஸ்தானில் இருந்துதான் எல்லை தாண்டி வந்தார்களா என்ற கேள்விக்கு நீ ஏன் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கிறாய் என்ற கேள்வியை அமித்ஷா அவர்கள் எழுப்பினார். அமித்ஷா தனது பேச்சில் நாங்கள் 100 பேரை கொலை செஞ்சிட்டோம். அதே மாதிரி மே 7 அதிகாலை 1:26 மணிக்கு எங்களுடைய பணி முடிந்தது. உள்துறை அமைச்சகம் கொடுக்கிற ஒரு செய்தி. இது மன்மோகனுடைய அரசு அல்லப்பா, இது மோடியினுடைய அரசு. பாகிஸ்தானுடைய 11 விமான தளங்களை நாங்கள் அழித்தோம். 8 விமான தளங்கள் மீது டிசைசிவ் அட்டாக், துல்லியமான தாக்குதல். நாங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முற்றிலுமாக கொலாப்ஸ் செய்திருக்கிறோம் என்றும் உள்துறை அமைச்சு சொல்கிறார். மோடிஜி மட்டுமல்லங்க, மோடிஜி சாதாரணமான ஆள் இல்லப்பா. அமெரிக்கா உலகம் முழுவதும் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியாவுக்கு ஒரு உறுப்பை கொண்டு வர அவர் பாடுபடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி பரஸ்பரம் சொல்லுகின்ற போது மகாதேவ் ஆபரேஷனில் சுலைமான் ஷா உசேன், ஹாசிம் ஷா மூசா போன்றவர்களையும் நாங்கள் கொண்டோம். அவர்கள்தான் இந்த ஆபரேஷனில் ஈடுபட்டாங்க என்றும் பிஜேபி சொல்கிறது. இதெல்லாம் பிஜேபியினுடைய விவகாரம். பிஜேபி என்ன சொல்லுது? 1960 சிந்து நதியில் 80% கொடுத்தது நேருடைய தவறு. 1971 சிம்லா ஒப்பந்தத்தில் ஆசாத் காஷ்மீர் குறித்து எந்த பேச்சும் பேசியிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கலாம் பாஜகவுடைய பேச்சு. ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் 9 முகாம்களை நாங்கள் அழிச்சோம். 22 நிமிஷத்தில் அமெரிக்காலாம் ஒன்றும் அழுத்தம் செய்யலைங்க. பாகிஸ்தானில் உள்ள டிஜிஎம்ஓவும் இந்திய டிஜிஎம்ஓவும் பேசி தான் நாங்கள் நிறுத்தினோம். சீனா குறித்து மத்திய அரசின் மௌனம் ஏன்? இதெல்லாம் மற்றொரு பக்கம் இருந்தாலும் பிரதமர் மோடி சொல்கிறாரு, நான் எங்கேயும் போகலைங்க தான் நிற்கிறேன். எங்களை அடித்தாங்காமல் கதறினார்கள் பாகிஸ்தானியர்கள். சரி, பிழைத்து போக வேண்டும் என்று நாங்கள் விட்டுவிட்டோம். இதுதான் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி சாப், இவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்.
இப்போ ராகுல் காந்தி இதுக்கு என்ன கேட்டார் அப்படின்னு பார்த்தா, ஐயா உங்களுடைய இந்த விவகாரங்கள் எல்லாம் தாண்டி விட்டுட்டு நீங்கள் ஒன்றுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 26 முறை दुनिया के किसी भी नेता ने भारत के ऑपरेशन रोकने के लिए नहीं कहा। அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன், நான் தான் அழுத்தம் கொடுத்தேன், இங்கே பார் போரை நிறுத்தலை வியாபாரத்தை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னது நான் தான், டேக்ஸ் டேரிஃப் அந்த விவகாரத்தை அதிகரிப்பேன் என்று மிரட்டின நான் தான். ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 3 தடவை அல்ல, 26 முறை பேசியிருக்கார. அதுக்கு பதிலை நீங்கள் சொல்லிட்டு மற்ற விவகாரத்தை பற்றி பேசுவோம் அப்படின்ட்டு திரு ராகுல் காந்தி அவர்கள் தனது கருத்தை வலிமையாக வைத்தார். இதுக்கிடையில் அவருடைய சகோதரி பிரியங்காவுடைய பேச்சு நேற்று ரொம்ப நல்லா இருந்துச்சு. கருத்து மாற்றங்கள் வித்தியாசப்பட்டாலும் பிரியங்கா என்ன சொன்னார்னா, பெஹல்காமில் உள்ள ஃபைசரான் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் குவிந்தபோது அங்கு பாதுகாப்புக்கு ஒரு இராணுவ வீரர் கூட ஏன் இல்லையே என்ற கேள்வியை அந்த அம்மையார் எழுப்பினார். பொதுமக்களின் மீது கொடூரமான பயங்கர தாக்குதல் நடந்திருப்பதை இன்டெலிஜென்சியா ஃபெயிலியர் ஆட்சி 2வது கேள்வி. 3வது, உள்துறை அமைச்சர் ஏன் ராஜினாமா செய்யவில்லை? இதற்கு பொறுப்பேற்று இதற்கு பொறுக்க வேண்டிய புலனாய்வுத்துறை அமைப்பின் தலைவர் ஏன் ராஜினாமா செய்யவில்லை? உள்துறை ஏன் கண்டுபிடிக்கவில்லை? நாட்டு மக்களின் பாதுகாப்புக்கு பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் தானே பொறுப்பு. எனவே அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று ஜம்மு காஷ்மீரில் அவர்கள் இயல்பு நிலை திரும்பிவிட்டதாக சொன்னார்களே. பிரியங்கா கேட்கிறார், இயல்பு நிலை திரும்பிவிட்டது என்று அரசாங்கம் கூறுகிறது. அப்படியானால் இந்த தாக்குதல் எப்படி நடந்தது என்ற கேள்வியையும் பிரியங்கா வலிமையாக வைத்தார். அப்படி என்றால் இந்த தாக்குதல் எப்படி நடந்தது என்ற கேள்வியை அவர் கேட்டார். உண்மையிலேயே இதில் இந்த கேள்விகளுக்கான பதில் ஒன்றுமே பாரதிய ஜனதாவினுடைய சைடிலிருந்து சொல்லவில்லை. அவர் கேட்ட கேள்வி என்ன? அந்த பிரதேசத்தில் 26 பிள்ளைகள், 26 அப்பாவி மக்கள், எங்களது தேசத்துடைய மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கும் உங்களுடைய அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. मैं एक बार उन 25 भारतीयों के नाम इस सदन में पढ़ना चाहती हूं ताकि यहां बैठे हर सदस्य को यह एहसास हो कि वे भी हमारी तरह इंसान थे, किसी राजनीतिक बिसात के मोहरे नहीं थे। वे भी इस देश के बेटे थे, वे भी इस देश के शहीद हैं। उनके परिजनों के प्रति हम सब की जवाबदेही बनती है। उन्हें सच्चाई जानने का हक है। समीर गुहा भारतीय, बिट्टन अधिकारी, मनीष रंजन, हेमंत सुहास जोशी, विनय नारवाल, सुशील नाथानियल, अतुल श्रीकांत मोने, सैयद आदिल हुसैन शाह, नीरज वानी, रामचंद्रन, संजय लक्ष्मण लेले, मानिए प्लीज, दिनेश अग्रवाल, दिलीप दिल से, कुमार सतपति, JS चंद्रमौली, यतीश परमार, S मधुसूदन राव, सदस्य नारेबाजी का सदन नहीं है। शैलेश कलाटिया, ये तरीका ठीक नहीं है आपका। मंजुनाथ राव, कौस्तभ गणबोते, शुभम द्विवेदी, जय हिंद। அப்ப கொல்லப்பட்ட மக்கள் அங்கு இருக்கும்போது 7 லட்சத்திற்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் டிப்ளாய்டு காணப்படுகிறது.
அப்ப 7 லட்சத்திற்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் காணப்படுகின்ற போது ஒரு பிரபலமான சுற்றுலா தலத்தில் ஏன் யாரும் இல்லை? ஒரு பிரபலமான சுற்றுலா தலத்தில் தாக்குதல் நடத்துவதற்கு இன்டெலிஜென்ஸ் ஏன் அறிந்து கொள்ளவில்லை? ஒரு பிரபலமான சுற்றுலா தலத்தில் பாகிஸ்தான் பார்டர்லேருந்து 350 கிலோமீட்டர் தள்ளி தான் இது இருக்கிறது. இந்த எல்லைக்குள் அவர்கள் எப்படி இன்ஃபில்ட்ரேட் உள்ள நுழைந்தார்கள்? இது ஒரு நியாயமான கேள்வி. 4வது கேள்வி, அமெரிக்க அதிபர் தொடர்ந்து இந்தியாவை கேவலப்படுத்தி வசைபாடுகிறார்களே, இதற்கு என்ன பதில்? இதற்கெல்லாம் ஒரு பதிலும் சொல்லவில்லை. சொல்லாமல் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அவர்கள் கேட்ட கேள்வியில் நம்ம ஒரு செய்தி அனலைஸில் அப்படி தான் சொல்லணும். கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. சுற்றுலா தலத்தில் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை உங்களுக்கு அறிவிப்பு செய்யவில்லையா? இதற்கு பதிலை நேற்று சொல்லவே இல்லை. 2வது, பைசரான் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் குவிந்த போது அங்கு ஏன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லை? அங்கு ஒரு இராணுவர் கூட வீரர் கூட இல்லாமல் போனது ஏன்? 7 லட்சம் பேர் இருக்கீங்களப்பா, இந்த காஷ்மீர் பைசரான் பள்ளத்தாக்கில் ஏன் ஒருத்தன் கூட இல்லை? இதுக்கு பதிலே இல்லை. நாடாளுமன்றத்தில் பதில் இருந்துச்சா? பதில் இல்லை. அவங்க வேற விஷயம்லாம் சொன்னாங்க. 100 பேரை கொலை பண்ணிட்டோம், அந்த தடங்களெல்லாம் அழிச்சிட்டோம், அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் கேட்ட கேள்வி இதற்கு பதில் இல்லை. பொதுமக்கள் மீது கொடூரமான பயங்கரவாத தாக்குதல் திட்டமிட்டிருப்பதை உளவுத்துறை ஏன் கண்டறியவில்லை? 2வது கேள்வி, அதற்கும் பதில் இல்லை. இதற்கு பொறுப்பேற்ற புலனாய்வுத்துறையின் தலைவர் ஏன் ராஜினாமா செய்யவில்லை? அதற்கும் பதிலில்லை. உள்துறை அமைச்சர் ராஜினாமா ஏன் செய்யவில்லை? இராணுவ அமைச்சர் ஏன் ராஜினாமா செய்யவில்லை? இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் ஜம்மு காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்பிவிட்டதாக, இதான் முக்கியமான கேள்வி. இயல்பு நிலை திரும்பிவிட்டதாக, நார்மல்சி ஆயிட்டுன்னு சொன்னா இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டாங்க பிரியங்கா. அதற்கும் பதிலில்லை. ஆனால் அவர்கிட்ட பதிலெல்லாம் தன்னை புகழ்ந்து கொண்டார்கள். மோடி சாப் அவர்களும் அமித்ஷா அவர்களும் தங்களுடைய வீரதீரத்தை புகழ்ந்து கொண்டார்கள். பாகிஸ்தானை சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை என்றால் இந்த போர் ஏன் நின்றது என்ற கேள்வியை எழுப்பினார்கள். கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க. நாமளும் தேசப்பட்டார்கள், இந்த தேசத்தில் தான் வாழ்கிறோம், இங்கே தான் நம்ம நம்முடைய உயிர் மூச்சு அடங்கணும், அதான் நம்ம எண்ணம். பாகிஸ்தான் கதறியது என்கின்றார் நம்முடைய கண்ணியத்துக்குரிய பிரைம் மினிஸ்டர் மோடி சாப் அவர்கள். ஆனால் நாம் அப்படி என்றால் நம்முடைய உயிர்கள் என்னாச்சு? 22 குழந்தைகள் அனாதையாகினார்கள், 26 பேர் கொல்லப்பட்டார்கள். இது ஒரு அநியாயம். இது நாம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பயங்கரவாதத்தினுடைய உச்சபட்சம். எங்கள் நாட்டுக்குள்ள என்னுடைய பிள்ளைகளை கொலை செஞ்சிட்டீங்க, அந்த பிள்ளைகளை எப்படி நாங்கள் பண்றது? ஆனால் பாகிஸ்தான் கதறினாலும் நாங்கள் தொடர்ந்து தாக்கியிருக்க வேண்டும் அல்லவா? எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, எப்படியாவது நாம் அவனை துவம்சம் செஞ்சிடணும். ஆனால் ஒரே நள்ளிரவு அமெரிக்கா அறிவிக்கிறது போர் நின்று விட்டது என்று. அதற்கு பிறகு சில மணி நேரம் கழித்து பாகிஸ்தான் அறிவித்த பிறகு இந்தியா மெதுவாக போர் நின்றதாக அறிவித்தார்கள். ஆகவே இந்த போரை ஏன் நின்றது? ஒரே நள்ளிரவில் சில மணி நேரத்தில் அமெரிக்கா அதிபர் ஏன் போர் நிறுத்தத்தை அவராக அறிவித்தார்? அவருக்கு இங்கே எந்த சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் நம்ம 2 பேரும் தான். இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள தான் பேச்சு. நாமளே டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும், அல்லது காஷ்மீரில் நாம் ஒரு மீடியா ப்ரெஸ் வச்சிருக்கணும். அதையே நடத்தாம அமெரிக்கா வாஷிங்டன்ல இருந்து அறிவிப்பு வருது. இந்த கேள்வியும் எதிர்க்கட்சிகள் வைக்கிறார்கள். பயங்கரவாதத்தனம் பாதிக்கப்பட்டிருக்கிற வலியை பற்றி நான் பேசுகிறேன். யார் சொல்றா? அந்த அம்மா சொல்லுது. ஏனெனில் அந்த வலி எனக்கு தெரியும். பயங்கரவாதிகள் என் தந்தையை கொண்டபோது என் அம்மா அழுதார். சின்ன பிள்ளைகள் அதை பார்க்குறாங்க. இந்த அரசாங்கம் பெருமையை மட்டும் எடுத்துக்கொள்ள விரும்புகிறது, பொறுப்பை அல்ல. இது தங்க கிரீடம் அல்ல, இது முள் கிரீடம் என்றும் அவர் பேசினார். இதில் ஒரு நியாயமாக இருக்கு. ஒரு அரசியல் விமர்சகராக ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லணும். இந்த நிகழ்ச்சியை நான் முடிக்க போறேன். எதிர்க்கட்சிகள் வைத்த எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. டொனால்ட் ட்ரம்புக்கு ஏன் அறிவிப்பு சுயாதீனமாக அறிவித்தது அமெரிக்கா? பதில் இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் 26 முறை சொல்லி கொண்டு திரிகிறானே உலகம் முழுவதும் நான் தான் அச்சுறுத்தினேன் என்று, அவர் ஏன் சொல்கிறார் என்பதற்கும் பதில் இல்லை. 3வது, இந்த பள்ளத்தாக்கில் ஒரு இராணுவ வீரர்கள் கூட இவ்வளோ பெரிய சுற்றுலா தலத்துக்குள்ள எப்படி வந்தான் அப்படிங்கிறது பதில் இல்லை. ஏன் இன்டெலிஜென்ஸ் இதை அறிந்து சொல்லவில்லை? பதில் இல்லை. உள்துறை அமைச்சகமும் இராணுவ அமைச்சகமும் என்ன செய்தது? பதில் இல்லை. 350 கிலோமீட்டர்லேருந்து உள்ளே வந்தானே? பதில் இல்லை.
அதே போன்று இறந்து போனவர்களில் 3 பேர் சுட்டோன்னு இப்போ சொல்கிறாங்க. அவன்லாம் எங்கே போனான்? அதற்கும் விடை இல்லை. ஆகவே நாடாளுமன்றம் எல்லைகளை மீறி துரோகி என்றும் வசைபாடுகிறது நாகரிகமாக இல்லை. தொடர்ந்து பாஜகவினுடைய குற்றச்சாட்டு அவர்கள் மீது மணிப்பூருக்கு செல்லவில்லை. இந்த சம்பவம் நடந்தவுடனே பிரதமர் அவர்கள் பெஹல்காம் செல்லவில்லை. மாறாக டெல்லியில் கூட இல்லை, அவர் பீகாரில் பிரச்சார கூட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். ஏற்கனவே காஷ்மீர் தாக்குதலில் அவருடைய மனசாட்சியாக இருக்கும் சத்யபால் மாலிக் அவர்களே பெருமையான குற்றச்சாட்டத்தை புல்வாமா தாக்குதலில் சொல்லியிருந்தார். பேச்சுகளின் மூலம் பாஜக இதனை மடைமாட்டம் செய்வது போன்றுதான் தெரிகிறது. ஒரு அரசியல் விமர்சகராக நாம் மாற்றி சொல்வது நமக்கு தகுதியும் இல்லை, அது சொல்லவும் கூடாது. இந்த அரசியலில் பார்க்கிற போது எதிர்க்கட்சிகளுடைய நியாயமான கேள்விக்கு பதிலே இல்லாமல் தங்களையும் தங்கள் வல்லமையும் புகழாரம் சூட்டிக்கொள்கிற பாஜகவின் கலாச்சாரம் எப்போது ஓயும்? இன்னும் எத்தனை விமானங்கள் அடிபட்டது? அதுக்கும் பதில் இல்லை. உடனே அவர் சொல்கிறாரு, இப்படி கேட்குறீங்களே, நீங்கள் எத்தனை விமானத்தை பாகிஸ்தானில் கொண்டீங்கன்னு கேட்காம நம்ம விமானம் எத்தனை போச்சுன்னு கேட்குறீங்க அப்படின்னு நேராக ரிவர்ஸ் எஃபெக்ட் கொடுக்குறாங்க. ஆக எந்த கேள்விக்கும் பதில் இல்லாமல் நியாயமற்ற ஆதாரமட்டமான விவகாரங்களை திருப்பியிருக்கிறார்கள். நேற்றைய நாடாளுமன்ற நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியும் அவருடைய சகோதரியும் மிகச் சிறப்பாக பேசியிருப்பதையும் நாம் இந்த செய்தியின் அலசல் வீரம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக, ஒரு கட்சிக்கு எதிரான அலசலாக நான் பார்க்கல. ஒரு சாதாரண இந்தியனா எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட கேள்விக்கு அதிகாரத்தில் இருக்கும் பாஜகவும் நம்முடைய கண்ணியத்துக்குரிய பிரதமர் மோடி அவர்களும் பதிலை தரலங்கிறது தான் உண்மை. நன்றி.